யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். திமுக வாயில் விழுந்த மண். சேகர் பாபுவால் வந்த சிக்கல். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தொகுதியில் களமிறங்குவதுதான் திமுகவுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக பகுஜன் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் நாடு முழுக்க அதிர்வலையை ஏற்படுத்தியது. இவரது மரணத்தின் பின்னணியில் மிகப்பெரிய சதி உள்ளது. அதாவது சேகர் பாபு மற்றும் செல்வ பெருந்தகைக்கு இதில் முக்கிய பங்கு உள்ளது. இந்த உண்மை வெளியே வந்துவிடக் கூடாதே என்பதற்காகத்தான் திருவேங்கடம் மற்றும் சிசிங் ராஜா, கமிஷனர் அருணால் கொலை செய்யப்பட்டனர். செல்வ பெருந்தகை மற்றும் சேகர் பாபு தெரியக்கூடாது என்பதற்காக இது நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு வழக்கை மாறாமல் 3 கோடி மக்கள் வரி பணத்தில் மூத்த வழக்கறிஞர்களை அமர்த்தி சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்கி வைத்திருப்பது அரசு அதிகாரிகள் என்றே கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் தமிழ் மாநில பகுஜன் கட்சியை துவங்கிய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார். அவருக்கு சென்னை திருவிக நகரில் போட்டியிட வாய்ப்பும் கிடைத்தது. இந்நிலையில் இயக்குனர் ப. ரஞ்சித் அவருக்கு ஆதரவு கொடுப்பதாக தெரிவித்தார். அதாவது எளிய மக்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காகவும் அடித்தள மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தம் இறுதி காலம் வரை பணியாற்றி வந்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். கடந்த 2024ஆம் ஆண்டு அவர் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரின் அரசியல் பணியை தொடர்ந்து முன்னெடுக்க தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை துவக்கினார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விரும்பிய சமூக அரசியல் பயணத்தை தொடர்கிறவராகவும் அவர் கொலைக்கு நியாயம் கிடைக்க போராடுபவராகவும் திருமிகு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் பாதை அமைந்துள்ளது. இந்நிலையில் நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திருவிக நகர் தொகுதியில் அஇஅதிமுகவுடன் கூட்டணியில் இணைந்து இரட்டை இலை சின்னத்தில் களம் காண்கிறார். அவருக்கு நீலம் பண்பாட்டு மையம் வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறது. இதன் மூலம் ப. ரஞ்சித் திமுக ஆதரவு விட்டு விலகினாரா அல்லது வேறு ஏதும் ஆதரவுக்காக இப்படி ஒரு கருத்தா என்றும் தெரிவிக்கின்றனர். மேலும் திருமாவுக்கு ஆதரவு கொடுத்து இருப்பதன் மூலம் எதிர்மறையான விமர்சனத்தையும் பெற்று வருகிறார்.